நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள். நிறைய நல்ல பண்டிகைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. கோகுலாஷ்டமி, அடுத்ததாக விநாயகர் சதுர்த்தி அண்டு மலையாளிஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஓணம் பண்டிகை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது. அடுத்ததான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்ப்போம். பொதுவாக என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சூரியன், கேது, புதன் இவங்க எல்லாருமே காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் வீட்டில் சேர்க்கை பெறுகிறார்கள். இந்த காம்பினேஷன் ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்காங்க, கடக வீட்டில் குரு தனித்து நிற்கிறார், அப்புறம் மிதுன வீட்டில் செவ்வாய் தனித்து நிற்கிறாங்க, சுக்ரன் கன்னி வீட்டில் தனித்து இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலபுருஷனோட வீட்டில் 12ஆம் வீட்டில் ஆல்ரெடி இருக்கார். இத்தனை காம்பினேஷன்ஸ் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் யாரோட இணைந்து இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானோட இணைந்திருந்து, புதன் பகவானோட இணைந்திருந்து அழகாக சமசப்தம் பார்வை ராகு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த காம்பினேஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த எச்சரிக்கை எப்படி அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ட்ராவல் பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறது நல்லது. அடுத்ததாக இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அப்படின்னு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தீ விபத்துக்கள், அடுத்ததாக நிறைய வெடி பிளாஸ்ட், யாருமே யோசிக்க முடியாத ஒரு பிளாஸ்ட். இது இதே காம்பினேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஃப்ளைட் கிராஷெலாம் பார்த்துருக்கோம். இதே காம்பினேஷன் என்ன அப்படின்னா, அப்போ சூரியன் கேது மட்டும் இருந்து பார்த்துருக்கு, இப்போ புதன் இணைந்து பார்க்குறாங்க. ராகும் பார்க்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா, மீடியா ஃபீல்டு இதில் நிறையா பாதிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், ட்ராவலிங் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் இந்த மாதத்தை கொஞ்சம் கடந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலங்கள். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஏன்னா சூரியனோட டிரான்சிட் ஆகஸ்ட் மிட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது. இந்த டிரான்சிட் சூரியன் இங்கே இருக்கும்போது தான் அப்படின்னா ஏன்னா சேர்ந்துருக்கிற கிரகம் அப்படி. இவங்களுடைய ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய லக்னாதிபதி 6க்குரியவர் இப்போது 8ல். ஜாக்கிரதையாக இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்டாலே வாகனம்ல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு பயத்தை, ஒரு நெருடலை காமிக்கும். இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் பெயின், ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட தேய்மானம், பிரச்சனை, மூட்டு வலி, சகோதரர்களிடத்தில் பிரச்சனை, சொத்து விவகாரம் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக இப்போ தான் செட் ஆச்சுங்கிற போது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பார். பொதுவாக குரு எந்த வீட்டில் இருக்கார்? இப்போ 9ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் தானே, வருமானம் சூப்பராக வருமே. அப்படி கிடையாது, ஹார்ட் ஒர்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நிம்மதியாக தூக்கம் இருக்காது இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா 2, 5க்குரியவர் உங்களுடைய பாதகாதிபதி வீட்டில் உச்சம். ஜென்ரலாக கிரகப்படி பார்த்தா 9ஆம் இடம் ரொம்ப லக்கான ஒரு விஷயமாச்சே. அந்த இடத்துல உச்சமாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும்ண்ணே. அப்படியே ஆப்போசிட். நல்ல வருமானம் வரக்கூடிய டைமில் என்னாகும், சில ஸ்டாப். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், அந்த வருமானத்தை கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பாதகம், ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும். ஏன்னா 2, 5க்குரியவர் என்று இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சந்திரனோட வீட்டில் உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு அது பாதகஸ்தானம். கோச்சாரத்துக்கு இது அக்செப்ட் ஆகுமா அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கே அதை கன்ஃபார்ம் பண்ணும். சுயஜாதகத்தில் இந்த விருச்சிக லக்னமெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அழகாக ஃப்ளோவில், ஐயோ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி முடிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. மெயினாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கார். 3, 4க்குரியவர் 5ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கார். இந்த டைமில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சுயசாரத்தில் இருந்து தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு.
அப்போ வந்து உங்களுக்கு 6ம் 7ம் அந்த பார்வையிலேருந்து தான் லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ ஜாக்கிரதை. அதைத்தான் நான் சொன்னேன். அப்போ 8ல் இருக்காரு இல்லையா? அப்போ மிருகஸ்ரீடம் உடைந்த நட்சத்திரத்திலேருந்து அங்கே பார்ப்பாரு. அப்போ என்னாகும் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்கும். உங்களுக்கு யார் அவர்? ஸோ உங்களுடைய லக்னமாக இருக்கட்டும் 6ஆக இருக்கட்டும், 6க்குரியவர் 8ல். அப்போ பிரச்சனை கண்டிப்பாக ஆகும். ஸோ வார்த்தைகளில் கவனம் தேவை. ரோட்டில் ஏதாவது நீங்கள் பிரச்சனை பார்க்குறீங்களா, நீங்கள் சும்மா போய் நின்னீங்க அப்படின்னா அழகாக நீங்களும் இருக்கீங்க அந்த பிரச்சனைன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்கு நுழைக்க வேண்டாம். எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, வலிய வந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா, வலி வந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கிட்ட மாதிரி சும்மா இருந்திருப்பீங்க. தானாக அதுக்கு நீங்கள் தான் வந்து சரி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து உங்கள் மேலே போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகள் தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். அதே மாதிரி 8ங்கிறது உங்களுடைய மாங்கல்ய ஸ்தானம். ஸோ கணவரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து புதுசான ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சுப விரயங்கள் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அது எது சார்ந்த ஒரு கிரகங்கள் மூலியமாக நடக்குது அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போது 7, 12 12ஆம் வீட்டில் ஆட்சி. ஸோ வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கு உண்டான எல்லா சான்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட விசா ப்ராசஸ் ஆகலே ஆகும். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அப்ராட் போகணும்னு பிளான் பண்ணுறீங்களா, சடனாக உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸ் டிரைவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ கர்மம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். டீ வாங்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் எல்லாமே எல்லாமே சரியாயிடும்.